NCERT Grade 12 Chapter 8 D and F block elements book back question solve பண்ணிட்டு இருக்கோம். Question number 8.36. Write down the number of 3D electrons in each of the following ions. So titanium 2 plus, vanadium 2 plus, Cr3 plus, Mn 2 plus, Fe2 plus, Fe3 plus, CO2 plus, Ni2 plus and Cu2 plus. இவ்வளோ எலமெண்ட்ஸுக்கு என்ன பண்ணுறாங்க 3D electrons எல்லாம் சொல்கிறாங்க. அடுத்து indicate how would you expect the 5 3D orbitals to be occupied for these hydrated ions அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்டாஹைட்ரல் ஃபீல்டில் இந்த 5 3D ஆர்பிட்டால்ஸும் எப்படி ஆக்குபை பண்ணி கேட்குறாங்க. ஸோ இது கோஆர்டினேஷன். அப்போ டி பிளாக்கும் கோஆர்டினேஷன் மிக்ஸ் பண்ணி கேட்குறாங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு டைட்டேனியம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ டைட்டேனியம்ன்றது ஸ்கேண்டியம் டைட்டேனியம். ஸோ D2S2 கான்ஃபிகரேஷன். அப்போ என்ன ஆகும், நமக்கு 2 எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணால் ஆகும் 3D2 4S0 வரும். ஸோ அப்போ இங்கே என்ன 2 எலக்ட்ரான் இருக்குது. அடுத்து பாருங்கள் வெனடியம் 2 ப்ளஸ் ஸ்கேண்டியம் டைட்டேனியம் டைம் 3D D3S2 கான்ஃபிகரேஷன். இதில் ரிமூவ் பண்ணிங்கன்னா நமக்கு 3D3 வரும். அடுத்து குரோமியம் 3 ப்ளஸ் குரோமியம்ன்றது D4S2. அதில் 3 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆயிரும், இதுலேருந்து 2 இதுலேருந்து 3 நமக்கு 3D3 அப்படின்னு வரும். ரைட்டா? நெக்ஸ்ட் பாருங்கள் Mn2 ப்ளஸ். ஸோ Mn2 ப்ளஸ் அப்படின்னா நமக்கு என்னன்னா D5S2. அதாவது Mன்னா D5S2. அதில் 2 எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணிங்கன்னா வரும் நமக்கு 3D5. ரைட்? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா Fe2 ப்ளஸ். ஸோ Fe2 ப்ளஸுக்கு நமக்கு 3D6 அண்ட் Fe3 ப்ளஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3D5. அடுத்து CO2 ப்ளஸ் அப்படின்னா நமக்கு என்ன ஆயிரும்னா 3D7. அடுத்து Ni2 ப்ளஸ் அப்படின்னா 3D8. ரைட்டா? அடுத்து Cu2 ப்ளஸ்னா 3D9. சரியாப்பா? அப்போ லாஸ்ட்டாக Cu2 ப்ளஸ் எழுதிக்கலாம். இங்கே இடம் இல்லை, ஃபுல்லாக எழுதிட்டேன். லாஸ்ட்டாக நம்ம எழுதிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, ஆக்டாஹைட்ரலில் எப்படி ஃபில் ஆகும் கேட்குறாங்க. இதில் ஹைட்ரேட்டடில். ஸோ அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹைட்ரேட்டட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ H2O என்ன ஃபீல்டு லிகேண்டு நமக்கு? இட் இஸ் அ வீக் ஃபீல்டு லிகேண்ட் இல்லையா? அப்போ என்ன ஆகும், நமக்கு T2G EG ஃபில் ஆகிட்டு தான் அடுத்து பேரிங் நடக்கணும். ரைட்டாப்பா? இப்போ நமக்கு இங்கே எப்படி ஃபில் ஆகும் பாருங்கள். எல்லாத்துலேயுமே இங்கே T2Gயில் என்ன இருக்கும் நமக்கு 2. ரைட்டா? அதே மாதிரி EGயில் 0. ரைட்? ஸோ அதே மாதிரி நம்ம ஒவ்வொன்றுக்காக நம்ம எழுதிட்டே போகிறோம். ஸோ அடுத்து இங்கே வரும்போது வெனேடியம் D3 கான்ஃபிகரேஷனில் இருக்குது. அப்போ என்ன ஆகும் நமக்கு T2G3 அண்ட் EG0. ரைட்டா? அண்ட் Cr வரும்போது நமக்கு என்ன இருந்ததுல T2G3 ரைட் அண்ட் EG அகைன் 0. ரைட்? 3D5 வரும்போது நமக்கு என்ன ஆயிரும் T2G3 அண்ட் EG2 அப்படின்னு வரும். அடுத்து 6 வரும்போது என்ன ஆயிரும் T2G4 அண்ட் EG2 அப்படின்னு வரும். ரைட்டா? அண்ட் D5 வரும்போது என்ன நமக்கு T2G3 EG2 வரும். அடுத்து D7க்கு என்ன ஆயிரும் நமக்கு T2G5 EG2. ஸோ இது 3பா, இது 5 கிடையாது. ஸோ நான் அதை அழிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ டி பிளாக் மட்டும் படிச்சுட்டு வரவங்களுக்கு இந்த T2G EG அப்படின்னா என்னென்னே தெரியாது. கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில் நடத்துவாங்க. அதனால் நமக்கு ஸ்பிளிட்டிங், கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் படிப்போம். நான் வேணால் கடைசியில் ஒரு இதுக்கு மட்டும் எழுதி காட்டுறேன். ரைட்டா? அடுத்து பாருங்கள் நிக்கலுக்கு பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும் T2G6 EG2 அப்படின்னு வரும். சரியா? அண்ட் கடைசியாக ஃபைனலாக நம்ம காப்பருக்கு எழுதணும்னா காப்பர் 2 ப்ளஸுக்கு 3D9 கான்ஃபிகரேஷன். அப்போ என்ன நமக்கு T2G6 EG3 அப்படின்னு வரும். ஸோ 9 எலக்ட்ரான்ஸ். இதுதான். இப்போ வேறு ஒன்றும் கிடையாதுப்பா. நமக்கு டி ஆர்பிட்டாலில் 5 ஆர்பிட்டால்ஸ் இருக்கும் இல்லையா? இது வந்து கிறிஸ்டல் ஃபீல்டில் நமக்கு என்ன ஆகும்னா இந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஆகும். சரியாப்பா? 3 அண்ட் 2. ஸோ அதை நான் டீட்டெயிலாக போக விரும்பலை. இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா T2G அப்படின்னு சொல்லுவோம். இதை EG அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வாட்டர் வந்து வீக் லிகேண்ட். அப்போ என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு T2G ஹாஃப் ஃபில் ஆகிட்டு அடுத்து EG ஹாஃப் ஃபில் ஆகும். அதுக்கப்புறம் திரும்ப T2G வந்து பேர் ஆகும். ஸோ இப்படி தான் ஃபில் ஆகும் யாருக்கு வாட்டர் இருக்கும்போது. அப்போ இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றா ஃபில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சொல்லலாம். உதாரணத்துக்கு இப்போ பாருங்கள் டைட்டானியம் 2 ப்ளஸுக்கு 2 எலக்ட்ரான் தான் இருக்கா? அப்போ என்ன நமக்கு T2Gயில் மட்டும் 2 எலக்ட்ரான் வரும். அப்போ என்னது T2G. ஆனால் EGயில் என்ன இருக்காது, நமக்கு எலக்ட்ரான்ஸே இருக்காது. அதனால் என்ன பண்ணுவோம், நம்ம EG0 அப்படின்னு போட்டிருப்போம். ரைட்டா? ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒவ்வொன்றுக்குமே நம்மளால் வரைய முடியும். ரைட்? தேங்க்யூ.